ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் மக்களே. நம்மலாம் பெண்களாக பிறக்கிறதே ரொம்ப தப்புங்க. பெண்களுக்கு ரொம்ப தாய் வீட்லேயாவது ஆதரவு இருக்கணும், இல்லை மாமியார் வீட்லேயாவது ஆதரவு. எந்த ஆதரவும் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டங்க. ஒன்று நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமேனா பெண்ணாக பிறந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 16 வயசு வரைக்கும் வச்சுன்னு இருப்பாங்க. ஒரு 20 வயசு ஆனாக்கா எங்கேயாச்சும் கொடுத்துடணும்னு நினைப்பேன். அதுதான் பெண்களுக்கு அதுதான் நடக்கும். உலக அறிந்து இதுதான் நடக்குது. கொடுத்துடணும். கொடுத்துட்டு அந்த பொண்ணு என்ன நல்லா போய் வாழுதா இல்லையான்ட்டு வந்து பார்க்கறது கிடையாது. அது எப்படியாச்சும் போட்டு நம்மக்கிட்டேருந்து நம்ம கடமை கழிச்சிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுங்க. தப்புங்க அந்த மாதிரி. இல்லை கட்டின்னு வந்தாங்க பாரு, அவங்களாவது சரியாக வச்சுன்னு இருக்கணும். அவங்களும் சரி கிடையாது, மாமியாரும் சரி கிடையாது, புருஷனும் சரி கிடையாது. அவங்களுடைய சொந்த பந்தங்களும் ஏதாச்சும் ஒன்று பேசி அந்த பொண்ணை வந்து வதைக்க வேண்டியது. பாவங்க இந்த மாதிரிலாம் நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணின்னு வரணும்? கல்யாணம் பண்ணின்னு வரக்கூடாதுங்க. பொண்ணாக பிறந்தா நம்ம வந்து ஒரு பொண்ணை பெற்றுறோம், 20 வருஷம் வளர்க்குறோம் அந்த பொண்ணை. திடீர்னு எவனோ வருவான், எவனே தெரியாதவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு என்னன்னே கவனிக்கிறது கிடையாது. ஏங்க இந்த மாதிரி வேலை? அது வந்த இடத்துல என்ன கஷ்டப்படுது என்ன ஏதுன்னே தெரியாதுங்க. நம்மலாம் வந்து என்னையா கூட சொல்கிறாங்க, பிறந்த இடத்துல நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்ந்தேன். ஆனால் வந்த இடத்துல ரொம்ப சிரமப்பட்டேன். சிரமப்பட்டு தனி கொடுத்தனுன்ட்டு வந்து ரொம்ப ஒன்றும் தெரியாது இருந்து டெய்லர் கிளாஸ் போய் அதிலேருந்து இது அதுன்னு கற்றுக்கணும். ஒயர் பேக் போட, துணி தைக்க, ப்ளவுஸ் தைக்க, பூ போட்டு டிசைன் போடுறதுக்கு, மணி பேக் போடுறதுக்கு, இந்த ஸ்பேர் பெல் போடுறதுக்கு, அப்புறம் செவுரில் வைக்கிறாங்க கேஸ் கட்டினவங்க, எல்லாமே செய்ய கற்றுக்கினேன். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் போட கற்றுக்கினேன். பசங்களாம் கொஞ்சம் வளர்ச்சி ஆனாங்க. பசங்களை பார்க்கணும், காலையில் டிஃபன் செய்யணும், மதியம் லஞ்ச் செய்யணும், அதுங்களை கரெக்டாக அனுப்பணும் ஸ்கூலுக்கு, கூட கூட்டின்னு போய் விட்டுட்டு வரணும், கூட கூட்டின்னு வரணும். சாயந்தரமான டியூஷன் போகணும். டியூஷன் வந்து நைட்டு 8 மணி ஆனால் கூட்டின்னு வரணும். ரொம்ப கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டேங்க நான். பெரிய பையனை வச்சுன்னு, பெரிய பையன் 2வது பையன் 2 பையனை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அதுக்கப்பால் தான் பெரிய பையன் கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் தான் ஒரு 10th படிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தது. ஆட்டோ பேசி விட்டுட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூல்லே தாங்க நான் படிக்க வச்சேன், தனியார் ஸ்கூல்லாம் படிக்க வைக்கல. எங்கள் வீட்டை நல்லா வாழ்ந்துட்டு வந்த இடத்துல நமக்கு அவ்வளோ இதுவாகி போச்சு. தெரியாமல் வந்து நம்ம கழுத்தை நீட்டிட்டு மாட்டிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம பெற்ற பசங்களை நம்ம காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன் முயற்சியால் நான் கஷ்டப்பட்டு பெரிய பையனை படிக்க வச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அதே மாதிரி இதுலேயும் போயிட்டு காலேஜிலும் கொண்டு சேர்த்து பிஎஸ்சி பாட்னி படித்தான். பாட்னி முடிச்சுட்டு அவனுக்கு தகுந்த வேலை கிடைக்கல. அவனுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணிங்கிறேன், ஏதாச்சும் ஒரு வேலை கிடைக்குமான்ட்டு அங்கங்கே கம்பெனிலாம் போய் கேட்டு பார்க்குறேன், ஏதோ பண்ணி பார்க்குறேன், வேலை கிடைக்கல. சின்ன பையன் படிக்கிறான், இப்போது 8வது படிக்கிறான். அவனும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான். நம்ம தலையெழுத்தெல்லாம் 1 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறேன், 2 லட்சம் கட்டி படிக்க வைக்கிறேன்றாங்க. இதெல்லாம் நமக்கு காது கேட்டால் எப்படி இருக்குதுங்க? இதெல்லாம் நம்ம வந்த தலையெழுத்து. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறாப்புலுக்குது, நம்ம தலையெழுத்து இந்த மாதிரி இருக்கிறாப்புலுக்குது. அதுக்காக அடுத்தவங்கள பார்த்து நம்ம வச்சுக்கூடாது. நம்ம தலையில் என்ன போட்டாங்களோ அதை அனுபவிச்சு தான் போகணும். இப்போ ஜாலியாக இருந்தாங்க அம்மா வீட்டில், வந்த இடத்துல இந்த மாதிரி ஆகணும்னு எனக்கு தெரியல. நம்ம தலையில் என்ன போட்டாங்களோ அதை அனுபவிச்சுட்டு போகணுங்க. இதுதான் வாழ்க்கை. இதை பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க ஒரு நல்ல ஒரு இது பண்ணுங்கள், நான் மேலே முன்னேறத்துக்கு. நாமளும் போய் ஒரு யூடியூப்பில் சாதிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அது என்னுடைய சூழ்நிலை என்னவோ தெரியல. அது நான் நினைக்கிறது அது நடக்குமா நடக்காதான்ட்டு அது தெரியலைங்க எனக்கு. முதல்ல ஒரு இது ஆரம்பித்தேன், ஒரு 2004 ஆரம்பித்த ஒரு யூடியூப். அது வந்து இதுவாகிடுச்சு. அது சரியான முறையில் நான் பண்ணதான் தப்பு. அது ஒரு இது பேச்சு கேட்டுக்கின்னு இப்படி செய்ய அப்படி செய்யின்ட்டு இப்போ இருக்கிற மாதிரி அப்போ போடலை. நான் கண்டென்ட்லாம் அப்போ போடல, போயிடுச்சு. சரி திருப்பி ஆரம்பித்தேன். எனக்கு யூடியூப்பில் ஒரு இது ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு. அது நிறைவேறுமா அது நிறைவேறாதான்றது தெரியல எனக்கு. நான் நினைக்கிறேன், தெரில. அது என் பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுங்களை ஒரு நல்ல வழி கொண்டு போகணும். நம்ம சொந்தக்காரங்க இதில் அதுங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டாடணும். அதுதான் என்னுடைய லட்சியமே. நம்ம பசங்களை நம்ம விட்டுட்டுக்கூடாது. நம்ம படிக்கலை, நம்ம படிக்காத வச்சு தானே அந்த பசங்களையும் படிக்காத அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. நம்ம படிச்சிருந்தோம்னா எங்கேயாச்சும் வேலைக்கு போகலாம்.
20,000 40,000 சம்பாதிக்கலாம். அந்த மாதிரி இருந்திருக்கும். படிக்க வைக்காத வச்சு எல்லாத்துக்குமே ஆம்பளை கையை எதிர்பார்க்கறதா இருக்குது. நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். ஏதாச்சும் கேட்டாக்கா அவர் ஏதாச்சும் பேசுவார். அதனால் எதையுமே நான் கேட்க மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். பசங்களை அழகாக கொண்டு போய் சேர்ப்பேன், கொண்டு போய் விடு. அதுதான் நான் என்னுடைய வேலை. காலையில் டிஃபன் செய்ய தின்னவோ, மதியம் லஞ்சு செய்ய தின்னவோ, அதுதான் என்னுடைய வேலை. நமக்கு படிப்பு இல்லை, என்ன செய்யறது? படிப்பு இருந்தால் எல்லாமே பண்ணலாம். படிப்பு இல்லை, என்ன செய்யறது? பொண்ணாக பிறந்துட்டா இதுதாங்க வாழ்க்கையே. நம்மளால் முடிஞ்சது வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ ஆசை எனக்கு. படிக்க வைக்கல எங்கள் அப்பா. பிள்ளைங்கள படிக்க வச்சாங்க. 6 பையன் 3 பொண்ணுங்க. 6 பையன் 3 பொண்ணுல 6 பேரில் வந்து 3 பையன் வந்து படிச்சுட்டாங்க. ஒருத்தர் வந்து வக்கீலாகிறாரு, ஒருத்தர் வந்து டீச்சராக வாத்தியராகிறாரு, ஒருத்தர் வந்து பால் சொசைட்டி செக்ரட்டரி ஆகிறாரு. மீதி 3 பேர் வந்து பயிர் இதுதான் செய்கிறாங்க வில்லேஜில். வில்லேஜ் தான், நான் வில்லேஜில் தான் கட்டின்னு வந்தாங்க. வில்லேஜ் தான். அப்பா வந்து 4வது தான் படித்தார். நல்ல அறிவு அப்பாவுக்கு. அப்பா இப்போ இல்லை. இப்போது அப்பா இறந்துட்டார். 3 அண்ணன் தம்பி வந்து வில்லேஜில் தாங்கிறாங்க. இப்போயும் இன்றைக்கும் அந்த பயிர் வேலை தான் செய்கிறாங்க. 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. 3 பேர் வெளியே வந்துட்டாங்க. அதை அப்பா சொன்னார், என்ன மாதிரி விவசாயத்தில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சார். ஆனால் அந்த மாதிரி பொண்ணுங்களை படிக்க வைக்கலைங்க. பொண்ணுங்களை படிக்க வைக்கணுன்னா 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். அவங்க சைக்கிளில் போய் படிச்சுட்டு வராங்க. நீங்கள் போவீங்களா? அங்கெல்லாம் ரோடெல்லாம் அதுவாக இருக்குது, போக தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பொண்ணுமே படிக்க வைக்கல. 3 பொண்ணுமே படிக்க வைக்காது. அப்படியே கல்யாணம் பண்ணார். இதெல்லாம் நினச்சி தான் எனக்கு ரொம்ப வேதனையாகுது. நம்மளை படிக்க வச்சுருந்தா நம்ம எங்கேயோ போயிருக்கலாமே அப்படின்ட்டு எனக்கு அதெல்லாம் நினச்சி தான் இப்போ எனக்கு வேதனையாகுது. நான் எதுக்குமே நான் போக மாட்டேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நான் பார்க்கவும் மாட்டேன். நான் யூடியூப் தான் பார்ப்பேன். நான் யூடியூப் எப்போதுமே அப்போத்துலேருந்தே யூடியூப்பை தான் பார்ப்பேன் நான். சரி, நாம்ளும் ஒரு யூடியூப் தொடங்கலாம், நம்மளும் ஒரு இது பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த எண்ணத்தில் தான் நான் வந்தேன் நான் யூடியூப்புக்கு.